எல்லோருக்கும் வணக்கம். சிம்மா ஜோதிடாலயத்தின் மூலமாக உங்களெல்லாம் சந்திப்பில் ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி லக்னக்காரர்கள் வாழ்வில் எது சார்ந்த பிரச்சனைகளை, பாதகங்களை, பகைகளை சந்திக்கிறார்கள் அப்படிங்கிறத பற்றி, அவர்களுக்கு யார் மூலியமாக வரும், எந்த ஒரு செயல் மூலியமாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பதிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும், அதாவது மேச ராசியிலேருந்து இன்னைக்கு மீனம் வரைக்கும் பதிவு கொடுத்தாச்சு. இந்த மீனம் வரைக்கும் முடிய போகுது. யார் மூலியமா பிரச்சனை வரும், பகை வரும், பாதகம் வரும்னு, இதெல்லாம் ஏன் இந்த பதிவுகளை மற்றவர்களை பயமுறுத்துறதுக்கான பதிவு கிடையாது. ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அந்த மாதிரியான திசா காலங்களிலும் புத்தி காலங்களிலும் அந்த மாதிரியான விஷயங்களிலும் இப்போ நார்மலாக ஒருத்தருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சப்ஜெக்ட்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, அதிலிருந்து விலகி நிற்பதற்கும் விலகி வைப்பதற்கும் நமக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறது. இந்த மீனத்தில் பிறந்தவர்கள், இந்த மீன ராசி மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் பொதுவாகவே பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாக, வாழ்க்கையில் சம்பாரித்து மிகப்பெரிய ஒரு பொருளாதார உயர்வு அடையணும் அப்படிங்கிற இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மீன ராசி மீன லக்னத்தில் பிறந்தவர்கள். தாராள மனம் குணம் படைத்தவர்கள் இந்த மீனத்தில் பிறந்தவர்கள். கர்ண மகாராஜா எப்படி எல்லாத்தையும் தூக்கி கொடுத்தானோ, அது மாதிரி வாழ்க்கையில் கஷ்டப்படுறான்டா, அவனுக்கு மோத செய்யுங்கடா, அவனுக்கு மோத கொடுங்கடா, பிள்ளைகளை வச்சுட்டு கஷ்டப்பட்டுருக்கான், வேலை இல்லையாட தம்பி, வாழ தம்பி, நான் 4 நாளைக்கு வேலை தரேன். இவங்களுக்கே வேலை இல்லாமல் இருந்தாலும் கூட அந்த தாராள மனகுணத்தின் காரணமாக மற்றவர்களிடம் அந்த மாதிரி நடந்து கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். மற்றவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மீனத்தில் பிறந்தவர்கள். இவர்களுடைய சில விஷயங்கள் மற்றவர்களுக்கு குரு உபதேசம் போல செயல்படக்கூடிய வாய்ப்பு இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். நம்ம சாதாரண ஆளாக இருப்போம். மீனத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரண ஆளாக இருப்போம். ஆனால் மற்றவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, நம்ம சொல்லக்கூடிய விஷயம் ஆள் மனசை டச் பண்ணும். அவன் நம்ம பேச்சை கேட்டே மிகப்பெரிய அளவில் உயரக்கூடிய நபராக மாறிடுவான். அந்த அண்ணன் அன்னைக்கு சொன்னாரா, அவருக்கு அதை கேட்டு தான் நான் செஞ்சேன், என்னன்னா நான் செஞ்சு பார்க்குறேன், எனக்கு நடக்க மாட்டேங்குது, நம்ம சொல்லி ஒருத்தர் மிகப்பெரிய ஆளாயிட்டான் இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். உண்மை நெறியோடு செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். யாரை ஏமாற்றக்கூடாது, நம்ம செய்யக்கூடிய ஒரு செயல் மற்றவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது உண்மை நெறியோடு செயல்படக்கூடிய நபர்களாக இந்த மீனத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். இரக்க குணம் அதிகமாக ஜாஸ்தியாக இருக்கும் இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு. வாழ்க்கையில் பொதுவாகவே பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறார்களோ, அது மாதிரி பிற்பகுதி காலமாக வாழக்கூடிய காலத்திலலாம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய விரயங்களை சந்தித்த பின் மிகப்பெரிய பொருளாதார உயர்வுகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மீனத்தில் பிறந்தவர்கள். மீனராசி மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் பொருளாதார விரயங்களுக்கு எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறார்களோ, அது மாதிரி பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் பல விரயங்களை சந்தித்த நபர்களாக இருப்பார்கள். பல விரயங்களை சந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்களாக கூட இருக்கலாம் இந்த மீனத்தில் பிறந்தவர்கள். ஒவ்வொரு ராசிக்கும் லக்னத்திற்கும் 6ஆம் இடம் என்பது பிரச்சனையையும் பகையையும் தரக்கூடியது. 8ஆம் இடம் என்பது தடைகளையும் தோல்விகளும் அவமானத்தையும் கொடுக்கக்கூடியது. அப்படி பார்க்குறப்ப இந்த மீனத்திற்கு 6ஆம் இடம் என்பது பார்த்திங்கன்னா சிம்மமாக வரக்கூடியது. இந்த சிம்மத்தின் அதிபதியாக சூரிய பகவான் வருகிறார். தந்தையார் மூலியமாக, சூரியனாலே தந்தையும் வச்சுக்கங்களேன், தந்தையார் மூலியமாக இணைச்சர வேண்டியதா ரெண்டையும். தந்தையார் மூலியமாக கருத்து வேறுபாடுகளில் ஈடுபடக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இவருடைய தந்தையார் பல விஷயங்களில் கடனில் சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். தன்னுடைய பையன் ஜாதகம் மீனமாக இருந்துச்சுன்னா அந்த தந்தையார் ரெடி ஆகிக்கலாம், நம்ம அதில் சிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இவரது தந்தையார் அடிக்கடி கடனில் சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். தந்தையார் ரீதியான கருத்து மோதல்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு. பல நேரங்களில் தந்தையார் ரீதியான எந்த விஷயங்களும் பயனில்லாமல் போவதற்கான வாய்ப்பு. ஏன்னா அவரே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, எங்கள் அப்பா பாவம், அவரே வேலைக்கு போயிட்டு அன்னாடம் 3 பேர் 4 பேர் சாப்பிட்றதுக்கே வீட்டில் சரியா இருக்கு, எப்படா அவர் எனக்கு சொத்து பத்தை சேர்த்து கொடுப்பார். இந்த மாதிரி ஒரு பயனில்லாத ஒரு சமாச்சாரம் இருக்குது பார்த்தீங்களா. 2-3 வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஏன்னா 2-3 பேருக்கு தந்தையார் ரீதியான அந்த தொடர்பு ஏற்படும் போது இந்த மாதிரியான சில விஷயங்கள் பயனில்லாமல் போவதற்கான உதாரணமாக சில விஷயங்களை சொல்லியிருக்கேன். அப்போ தந்தையார் மூலியமாக சில விஷயங்களில் பயனில்லாமல் போகக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள் இருந்தால் அதில் சில விரயங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. பூர்வீக சொத்துக்களின் மீது கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு. பூர்வீக சொத்துக்கள் பயனில்லாமல் போவது, அதன் மூலியமாக சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். பூர்வீக சொத்துக்களில் 5-6 பேர் உறவு கொண்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 5-6 பேருக்கு பங்கு இருக்குன்னு வச்சுங்க, அவர்கள் எதிரியாவதற்கான வாய்ப்புகள்லாம் கூட இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். குழந்தைகள் ரீதியான மனக்கவலை கொண்ட நபர்களாக இருப்பார்கள். ஆன்மீக நாட்டம் ஏற்படும் போதெல்லாம் அதில் ஒரு தடை ஏற்படக்கூடியது, அதில் ஒரு பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். ஏதாவது ஊருக்கு வெளியூர் கோயிலுக்கு போகலான்னு கிளம்புறப்போ போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுறது.
கோயிலுக்கு போகணுங்கிற எண்ணம் ஆள் மனதுக்குள்ளே இருக்கும். ஆனால் அந்த போக முடியாத ஒரு பிரச்சனையை அங்கே ஒரு தடை ஏற்படக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் இந்த ஆறாம் பாவம் செய்யக்கூடிய, அதே மாதிரி இறைவனிடத்துல வைக்கக்கூடிய பிரார்த்தனையின் போது அந்த பிரார்த்தனை பலிக்காமல் போவதற்கான பிரார்த்தனை வைக்கும் போகும்போது அந்த பிரார்த்தனை பலிக்காமல் போவதற்கான வாய்ப்புகள்லாம் கூட இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். அப்பா கடவுளே எனக்கு இந்த விஷயத்தை செஞ்சு கூட, படிச்சு முடிச்சோன்னா வேலை கேட்குறோம், அல்ல ஒரு திருமணத்தை நடத்தி கொடுன்னு கேட்குறோன்னு வச்சுங்களேன். இறைவா எனக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் கேட்குறோன்னு வச்சுங்களேன். அந்த திருமணம் சார்ந்த விஷயங்களில் இறைவனிடத்துல செஞ்சு கொடுத்தா இந்த மாதிரியான பிரார்த்தனையாக வச்சு இதுக்கு வந்து நம்ம ஒரு மொட்டை அடிச்சுக்கிறோம், காது குத்திக்கிறோம், பால் குடம் தூக்கிறோம், இந்த மாதிரி ஏதோ ஒரு வேண்டுதல் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த வேண்டுதல்கள் வந்து பிரார்த்தனைகள் பலிக்காமல் போவதற்கான வாய்ப்பு இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். இதையெல்லாம் இந்த ஆறாம் பாவம் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். அதே மாதிரி 8ஆம் பாவம் என்று சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா இவருக்கு துலாமாக வரக்கூடியது. துலாத்தின் அதிபதியாக சுக்கிர பகவான் வருகிறார். நான் பொருளாதாரத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னு சொன்னனோ அதே மாதிரி பொருளாதார ரீதியாக வாழ்க்கையில் பல தடைகளையும் தோல்விகளையும் அவமானங்களையும் சந்திக்கக்கூடிய நபர்களாக இந்த மீனத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்க. காசுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். பொருளாதார ரீதியாக சில தடைகளையும் பிரச்சனைகளையும் அவமானங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். களத்திரம் ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு எடுத்துங்க, பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு எடுத்துக்கங்க. களத்திரம் வந்த பிறகு அவர் மூலியமாக சில தடைகளையும் பொருளாதார ரீதியான சில பிரச்சனைகளையும் பொருளாதார ரீதியான மாற்றங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். நல்லா நான் கல்யாணம் முடிச்சுட்டு வந்தால் சில பொருளாதார ரீதியாக பிரச்சனையை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த வந்துருச்சு பார்த்தியா அப்படிங்கிறது வரும். திருமண ரீதியாக கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி சில கருத்து மோதல்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். பெண்கள் ரீதியான பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். பெண்கள் ரீதியான நம்ம நண்பராக ஒரு சில பெண்கள்கிட்ட பழகினா கூட அதன் மூலியமான சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். நண்பர்கள் ரீதியான சில பிரச்சனைகள் அவர்கள் மூலியமாக சில தடை தோல்வி அவமானங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். தனக்கு இருக்கக்கூடிய ஞாபக மறதியின் காரணமாகவே வாழ்க்கையில் பல தடைகளையும் தோல்விகளையும் சந்தித்த நபர்களாக இருப்பார்கள் இந்த ராசி லக்னத்தில் மீனத்தில் பிறந்தவர்கள். எதை எங்கே வச்சுனே தெரியல, அதனாலே சில பிரச்சனைகளை வாழ்க்கையில் எனக்கு ஏற்படுது. யாரை எப்போ வர சொல்லியிருந்தேன் தெரியுது, நான் எப்போ அதை கொடுக்குறேன்னு அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன்னு தெரியல. இப்படிங்கிற அந்த ஞாபக மறதியின் காரணமாகவே வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மீனத்தில் பிறந்தவர்கள். ஒவ்வொரு ராசிக்கும் 6ஆம் இடம் 8ஆம் இடம் என்பது பிரச்சனையையும் பகையும் தரக்கூடிய பாவமாக இருந்தாலும் கூட ஒவ்வொரு ராசிக்கும் லக்னத்திற்கும் பாதகத்தை செய்யக்கூடிய பாவம்னு ஒன்று இருக்குது. அப்படி இந்த மீனத்திற்கு பாதகத்தை செய்யக்கூடிய பாவமாக எது வருதுன்னு கேட்டிங்கன்னா 7ஆம் பாவம் வருது. அந்த 7ஆம் பாவம் என்பது கன்னியாக வருகிறது. இந்த கன்னியின் அதிபதியாக யார் வருகிறான்னு கேட்டால் புதன் பகவான் வராரு. நண்பர்கள் ரீதியாக புதன், நான் ஏற்கனவே நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன், புதன்னாலே நண்பர்கள் ரீதியாக வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு மீனத்தில் பிறந்தவர்களுக்கு. ஃப்ரெண்டுனாலே ஆகாது, எல்லாம் தள்ளிப்போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் அந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு இயல்பாக ஏற்படும். அவர்கள் மூலியமாக சில பாதகங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு. காதல் விவகாரங்களில் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, தாய்மாமன் உறவுகளை சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, தான் உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்துல தாய்மாமன் வந்து இருந்தும் கூட எனக்கு பயன் இல்லைங்க, நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் மாமாட்ட பேசினது இல்லைங்க இப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஏன்னா தாய்மாமன் உறவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த உறவு நம்மளுடைய கலாச்சார முறைகளில். அப்படிங்கிற உறவு நமக்கு பயனில்லாமல் போகக்கூடிய வாய்ப்பு இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். தான் உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்துல தனக்குன்னு சில விஷயங்களை பாதகம் செய்யக்கூடிய நபர்கள் அங்கே இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கரெக்டான நேரத்தில் நமக்கு அந்த வேலை கிடைக்க விடாமல் செய்யுது, நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது வேணும்னே அதில் ஒரு குறை சொல்லக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு இயல்பாக நடக்கக்கூடிய விஷயமா வந்துட்டு இருக்கும். பொதுவாக வரவுக்கு மேல் செலவு செய்யக்கூடிய விஷயத்தின் காரணமாகவே வாழ்க்கையில் சில பிரச்சனைகளையும் பாதகங்களையும் சந்திக்கக்கூடிய நபர்களாக இந்த மீனத்தில் பிறந்தவர்கள் வந்துடுவாங்க. தன்னுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலைங்க, டக்குன்னு காசு செலவாயிட்டே போயிட்டே இருக்கு, அதனாலேயே பல பிரச்சனைகளை வாழ்க்கையில் சந்திக்கிறேன், இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி லக்னத்திற்கும் அந்த 6ஆம் பாவம் 8ஆம் பாவம் பாதகத்தை செய்யக்கூடிய பாவம், இதெல்லாம் பிரச்சனை தரக்கூடிய பாவம் ஒவ்வொரு ராசி லக்னத்திற்கும். இதெல்லாம் அவங்களுடைய ராசியின் அடிப்படையில் லக்னத்தில் அடிப்படையோ லேஸ் போஸாக ஒரு 25% தான் இப்போ எனக்கு வேலை செய்யுது நீ சொல்கிறதெல்லாம் இப்படின்னு இருந்தாலும் கூட அந்த திசை காலங்களிலும் அந்த புத்தி காலங்களிலும் மிகப்பெரிய அளவில் அந்த ஜாதகருக்கும் அந்த ராசிக்காரர்களும் லக்னக்காரர்களுக்கும்
பலனை கொடுத்துரும், மிகப்பெரிய அளவில் பாதிப்பையும் பலனையும் கொடுத்துரும். அதனால இந்த திசை காலங்கள் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோமா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாகவே இந்த நண்பர்கள் ரீதியாக ஒருத்தனுக்கு பிரச்சனை வருது அப்படின்னா அதை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுலேருந்து கொஞ்சம் அடைய தம்பி நீ கொஞ்சம் தள்ளியே நினைப்பா இப்படிலாம் சொல்லிக்கிறதுக்கான வாய்ப்பு வருமில்ல. அதற்காகத்தான் இந்த மாதிரியான பதிவுகள்லாம். நான் சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியாக இருக்கும். நன்றி.